بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும், இந்த நேரத்தில் நிசா மதர்சாவினுடைய இரண்டாவது முதல் கிளையாக இருக்கக்கூடிய மாதி நகருடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நல்லடியார்களாகிய நம் அனைவர்கள் மீதும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், திருமறை குர்ஆன் சொல்லுகின்ற செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறையை அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வினுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயர்வான நல்ல நோக்கத்தோடு இந்த சபையில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை மனித சமுதாயமாக படைத்து இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கென்று வழங்கியிருக்கின்றார். உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கின்ற அருள்கொடைகள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான அருள்கொடைகளை மனிதர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அதை ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஸ்ஸுஹா. அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய அருள்கொடைகளை என்ன நினைத்தால் எண்ணி முடிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு ஏராளமான அருள் வளத்தை இறைவன் மனித சமூகத்திற்கென்று வழங்கியிருக்கின்றான். உலகத்தில் நாம் அருள் கொடை என்று சொன்ன உடனே ஒவ்வொருவரும் என்ன நினைப்போம்? அல்லாஹ் எனக்கு பரக்கத்தா வீடு கொடுத்திருக்கிறான், எனக்கு பரக்கத்தா பொருளாதாரம் கொடுத்திருக்கிறான், எனக்கு பரக்கத்தான வியாபாரங்கள் இருக்கின்றன என்று உலகத்தினுடைய அவரவர்களுக்கு கிடைக்கப்பட்ட நியமத்துக்களை பெரியதாக நாம் சொல்லி, இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் ரப்புல் ஆலமீன், நம்மை படைத்தவன், நம்மை உருவாக்கியவன், நம்மை தாயினுடைய கருவறையிலே வைத்து பாதுகாத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் கொடை என்று சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருள் கொடை நினைத்து பாருங்கள். தீனுல் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அங்கீகரிக்கக்கூடிய, ஈமான் கொள்ளக்கூடிய நசீபை நமக்கு கொடுத்திருக்கிறான் பாருங்க. அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அருள்படை. இதை நம்ம எப்பொழுது நினைவு கூறணும். எப்போ நீங்க உங்களுக்குள்ள பேசினாலும் சரிதான், எந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இருந்தாலும் சரிதான், ஒருவரை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா
நமக்கு எவ்வளவு பெரிய நசீபை கொடுத்திருக்கிறான். எத்தனையோ கொள்கையில் இருக்கிறாங்க, கோட்பாட்டுகள்ல இருக்கிறாங்க. நம்மளை அல்லாஹு தஆலா ஈமான் என்ற இறை நேசத்தோடு நம்மை இணைக்க வைத்திருக்கிறான், ஈமான் கொள்ள வைத்திருக்கிறான், இறை நம்பிக்கை கொள்ள வைத்திருக்கிறான். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய கலிமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு அடியார் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டுமே என்றால் கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையில் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு ஒருவன் இல்லை, படைத்தவன் அவன்தான், உணவளிப்பவன் அவன்தான், பாதுகாப்பவன் அவன்தான் என்று சஜிதா செய்வதற்கு தகுதியானவன் அவன் ஒருவன் தான் என்று ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொண்டு எவர்கள் இந்த பூமியில் சஜிதா செய்து கொண்டு வாடுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் பிரவேசிக்க முடியும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா அருள் கொடைகளை விட ஈமான் என்று சொல்லக்கூடிய நமக்கு இன்னைக்கு கண்ணியம் இருக்குன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால், ஈமான் கொண்டதினால் தான், படைத்தவனை நம்பியதினால் தான், படைத்தவனை உணர்ந்ததினால் தான், படைத்தவனை புரிந்து கொண்டதினால் தான், படைத்தவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டதினால் தான், படைத்தவனுடைய கட்டளைக்கு ஈமான் கொண்ட ஒரு உணர்வுதான் நம்மளை உயர்த்தி நிறுத்துகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகிறான். அவன் நிறைய அருள் செஞ்சிருக்கிறான். சூரத்துல் ஃபாத்திர், ஹலோ அண்ணா கொஞ்சம் லேசா சொல்லுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருள் கொடையை நினைத்து பாருங்கள். ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர படைக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? படைக்கக்கூடியவன் அவன்தான். யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அவன்தான் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு ரிஸ்க் கொடுத்து கொண்டிருக்கிறான். எனவே வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஃபஅன்னா துஃபகூன், நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எதை நிலைநாட்டுகிறான்? உங்களை படைத்தவன் அல்லாஹ், உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ், ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். எனவே அவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க கூடாது என்பதை இறைவசனத்தின் மூலமாக சுட்டி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு செய்த அருளை சொல்கிறான். சூரத்துல் கஸஸ் 71வது சூராவினுடைய 28வது வசனத்தில் அல்ல 28வது சூராவினுடைய 71வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் அரைத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவை நிரந்தரமாக ஆக்கிவிட்டான். அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே, நீங்க வாழக்கூடிய இந்த பூமியில இரவை இறைவன் நிரந்தரமா ஆக்கிட்டான். பகலை கொண்டு வரக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. வேறு யாராவது கொண்டு வர முடியுமா? இறைவன் இரவை நிரந்தரமாக ஆக்கிவிட்டார். இரவு அல்லாஹ் எதற்காக கொடுத்திருக்கிறான்? மனிதன் மன நிம்மதி பெறுவதற்காக, உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக. இப்ப அல்லாஹ் தஆலா இந்த அடியார்கள் மீது எவ்வளவு ஒரு கருணை காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வை தவிர வேறு எவர்களாலும் இரவை கொண்டு வர முடியாது, அல்லாஹ்வினால் தான் கொண்டு வர முடியும். அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குல் அரைத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பகலை நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் அவனை தவிர பகலை கொண்டு வரக்கூடியவன், இரவை கொண்டு வரக்கூடியவன் யாருமே இல்லை. அல்லாஹ்வினால் தான் இரவையும் கொண்டு வர முடியும், பகலே கொண்டு வர முடியும். அல்லாஹ்வுடைய கருணை தான் பகல் இரவு மாறி மாறி வருகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகிறான். மனிதர்களே, நீங்கள் வாழ்வதற்காக உங்களுக்கு இரவையும் பகலையும் இறைவன் மாறி மாறி கொடுக்கிறான். கொடுக்கக்கூடிய காரணம் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், அவனுக்கு அடிபணிந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவருடைய வல்லமையை நமக்கு நினைவூட்டுகிறான். இந்த உலகத்தில் நாம் கற்க வேண்டிய முதல் தரமான கல்வி ஒரு இல்ம், அல்லாஹ்வை பற்றி தான். படைத்தவனை பற்றி அறிந்து கொண்டால்தான் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வரும், அல்லாஹ்வுடைய அச்சம் வரும். நாம் கற்கக்கூடிய இந்த கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்போம். உலகத்தில் ஒரு ஈமான் கொண்டவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய முதல் கல்வி இறை கல்விதான். இதுதான் அவசியமான ஒன்று. இந்த இறை கல்விதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி தலமா தோல்வி தலமா சொர்க்கமா நரகமா என்ற தீர்ப்பை நம்மளால் அடைய முடியும். இறைவிடத்தில் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் இறை கல்வி, படைத்தவனுடைய இல்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அவனுடைய சிறப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு செய்த அருள் கொடைகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத் அன்-நஹல் 16வது சூராவினுடைய 78வது வசனத்திலே சொல்கிறான், வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃபீதா லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் தான் உங்களை தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். அந்த குழந்தையாக நீங்கள் வரும்பொழுது லா தஅலமூன ஷையா, எந்த ஒன்றையுமே அறியாதவர்களாக இருந்தீர்கள், தெரியாதவர்களாக இருந்தீர்கள். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார், கேட்கக்கூடிய செவி புலனை கொடுத்தான், பார்க்கக்கூடிய பார்வையை கொடுத்தான், உணரக்கூடிய உள்ளங்களை கொடுத்தான். ஏன்? நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு படைப்பாக, சிறந்த படைப்பாக நம்மை படைத்திருக்கிறார். எனவேதான் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டிய முதல் கல்வி இறைவனை பற்றி தான். அல்லாஹ் தஆலா அதனால தான் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், மனிதர்களே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வழங்கிய முதல் உயர்கல்வி, சிறந்த கல்வியாக மார்க்க கல்வியை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய அந்த கல்வியினுடைய உருவாக்கம் எங்கே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார்? யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உலகத்தில் நாம் என்ன தேர்வு செய்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், உயர்ந்த கல்வி ஆகணும், நல்ல முறையில் ஆங்கிலம் பேசணும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பிள்ளைக்கு உலகத்தினுடைய எல்லா கல்வியிலையும் முதலிடம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் கொடுக்கக்கூடிய முதல் கல்வி இறைவனால் அருள பெற்ற இறைவேத கல்வியை கொடுத்து பாருங்கள். இந்த கல்விக்கு பிறகுதான் உங்களில் உலகளாவிய கல்வியில் சிறந்தவர்களாக மாற முடியும். இந்த கல்வி வராதவரை நீங்கள் எந்த ஒரு சிறப்பையும் அடைந்து கொள்ள முடியாது, அதற்கான பாதை கிடையாது, அதற்கான தோற்றம் கிடையாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்த திருத்தமாக சொன்னார்கள். உங்களில் சிறந்தவர் யார்? எந்த கல்வி உங்களுக்கு சிறப்பான கல்வி, உங்களுடைய குடும்பத்தை சீராக்கும், உங்களுடைய மறுமை வாழ்க்கையை சீராக்கும், உங்களுடைய மன்னர படுக்கையை சீராக்கும், உங்களுடைய கபர் குழியை சிறப்பாக மாற்றி வைக்கும் என்றால் அந்த கல்வி கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லமஹு, உங்களில் யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிந்திருக்கிறார்களோ, கற்றிருக்கிறார்களோ, படித்திருக்கிறார்களோ, புரிந்திருக்கிறார்களோ, விளங்கியிருக்கிறார்களோ, அதன் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்களாக மாற முடியும். இன்னைக்கு உயர்ந்த படிப்பு படிச்சிருக்கிறாங்க, டாக்டர் இருக்கிறாங்க, இன்ஜினியர் இருக்கிறாங்க, பிகாம் இருக்கிறாங்க, பிஎஸ்சிங்கிறாங்க, திருமறை குர்ஆன் ஓத தெரியவில்லை. அது என்ன மாதிரியான கல்வி என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எந்த விதமான பலனையும் அடைய முடியாது. உலகத்தில் நீங்கள் பேருக்காக பெயர் பட்டியலில் இருக்கலாம், என்னுடைய பெயர் வானவருடைய பட்டியலில் போயதா? திருமறை குர்ஆன் ஓதி இருந்தால், உங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்திருந்தால் வானவர் உங்களுக்காக பிரார்த்திக்கின்றார். அது மட்டுமல்ல, உங்களுடைய பெயர் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah, நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான பாதை இளமையாக, லேசாக, எளிமையாக ஆக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் படைத்தவனை பற்றி அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். படைத்தவனால் கொடுக்கப்பட்ட குர்ஆனிய கல்வியை நீங்கள் கற்க வேண்டும். அந்த கல்வியை நீங்கள் தேடும் பொழுது, அதை கற்க அமரும் பொழுது, அதற்கு நேரங்களை செலவழிக்கும் பொழுது, அதற்கு பொருளாதாரத்தை செலவு செய்யும் பொழுது, அதற்காக முயற்சி செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சியினுடைய வெற்றி பலன் என்ன தெரியுமா? தரீகுன் இலல் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அது சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாதையினுடைய கல்வித்துறை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அப்படிப்பட்ட கல்விக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்கள் மீது கடமை. எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வசியத்து செய்கிறார்கள். வஸா பிஹா இப்ராஹிம் பிபனீஹி வ யாக்கூப் யா பனி இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத்து செய்தார்கள். அல்லாஹ் உங்களுக்கு இறை மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறான், படைத்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்,
அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனை அறிந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு சுஜூது செய்ய வேண்டும். அவங்களுடைய மரண படுக்கை வரை நீங்கள் இறைவனுக்கு அடிவிழுந்த நிலையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான செய்தியைத்தான் நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வசியத்தாக செய்ததை திருமறை குர்ஆன் முன் உதாரணமாக எடுத்து கூறுகிறது. சிறு பிராயத்தில் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமை தங்களுடைய பிள்ளைகளுக்கு முதலில் படைத்தவனை பற்றி நினைவூட்ட வேண்டும். இந்த நினைவூட்டல் தான் அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி இறை மார்க்கத்தின்பாலும் சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய பாதையின்பாலும் அது இணைக்கப்படும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாறில் குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால் எல்லா விஷயங்களில் நபிமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படித்தான் ஊட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தெடுத்த நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்த தன்னுடைய பிள்ளையை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அந்த ஹாஜர் அம்மையார் வளர்த்தெடுத்தார்கள், எப்படிப்பட்ட ஈமானை ஊட்டினார்கள், அந்த ஹாஜர் அம்மா இடத்தில் எப்படிப்பட்ட ஈமானிய வலு இருந்தது. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது, பாலைவனத்திலே கொண்டு போய் தன்னுடைய பச்சில குழந்தையை விட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்தார். இப்ராஹிம் நபி எல்லாத்திற்கும் தயாரானார். அல்லாஹ் பெருமையாக ஈமானியர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். இப்ராஹிம் ரப்பஹு பி கலிமாத்தின். அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல சோதனை கட்டளை மூலமாக சோதித்தார். அங்க கொண்டு போய் விடும்படி அல்லாஹ் சொன்னான். உடனடியாக என்ன செஞ்சாங்க? கொண்டு போய் விட்டார். ஹாஜர் அம்மையார் விட்டுட்டு அங்கு திரும்பும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரும்பொழுது தன் மனைவி அம்மையா ஹாஜர் அம்மையார் கேட்கிறாங்க, இங்க விட்டு போறீங்களே, உதவிக்கு யாருமே இல்லையே, யார் உதவி செய்வா, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்டார். கால நஅம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான். ஹாஜர் அம்மையாருடைய வார்த்தை என்ன? லை யுதிஅனல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒரு காலம் எங்களை கைவிட மாட்டான். எவ்வளவு உரிய அல்லாஹ்வின் மீது வைத்த முழுமையான நம்பிக்கை. ஒரு பாலைவனம், குடிக்க நீர் கிடையாது, பசி தீர்ப்பதற்கு எந்த ஒரு உணவும் கிடையாது, உதவி செய்ய ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அம்மையார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தெடுக்கிறார்கள். வளர்த்தெடுத்து ஓடி ஆடக்கூடிய வயது வந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்த கட்டளை வருகின்றது. சோதிக்கப்படுகிறார்கள். எப்படி? அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹுக ஃபன்துர் மாதா தரா. மகனை பார்த்து கேட்கிறான், என் அருமை மகனே, அல்லாஹு தஆலா உன்னை அறுக்கும்படி எனக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார், என்ன செய்வது என்று கேட்கிறார். ஒரு தந்தை தன் மகனை பார்த்து கேட்கிறார். அப்ப மகனார் எவ்வளவு அருமையாக சொல்லுகிறார், யா பத்தி இஃப்அல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரின். என் அருமை தந்தையே, என்னுடைய உயிரை கொடுத்தான் அல்லவா, அவன் தான் சிறந்தவன், அவனுடைய கட்டளையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். ஏனென்றால் கொடுத்தவன் அவன்தான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை ஆழமாக பதிந்தது. உங்களுடைய பிள்ளைகளை ஈமானிய பிள்ளைகளாக உருவாக்கி பாருங்கள். இறைவன் கொடுத்த இறை கல்வியினுடைய அடிப்படையிலே உருவாக்கப்பட்டால் எந்த ஒரு பிள்ளையும் தாயினுடைய பேச்சை எதிர்த்து பேசாது. இன்றைக்கு தாய் தந்தையை எதிர்த்து பிள்ளைகள் வாய்க்கூசாமல் என்று அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காமல் நிற்பதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? இறைவன் சொல்வதை போல இறை கல்வியை கொடுத்து ஊட்டப்படவில்லை. நீங்கள் ஊட்டுகின்ற இந்த கல்வி உங்களை எதிர்த்து பேச வைக்கின்றது. உங்களுடைய கண்ணியத்தை கொடுக்காமல் நடந்து கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒரு வயதை அடைந்தவருக்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு கூட அவர்கள் கொஞ்சம் கூட நினைக்காமல் தளர்ந்து தனிமையில் நின்று உங்களுடைய கண்ணியத்தை கூட சூளையாடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பிள்ளைகள் மாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிவகுத்து கொடுத்த இறை கல்வியை ஊட்டப்படாததனுடைய விளைச்சல் தான் இது போன்ற நிலைகளுக்கு ஆளாக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய அறியாமை காலத்தில் வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட காலத்தில் இந்த ஈமானிய கல்வி, இறை கல்வி, குர்ஆனிய கல்வி போதிக்கப்பட்டதனுடைய உயர்வுதான் அன்றைக்கு இருந்த ஐயாமில் ஜாஹிலியாவில் இருந்த அறியாமை கெட்ட பழக்க வழக்குகள் அடியோடு போட்டு புதைக்கப்பட்டது. அதற்கு காரணம் இறைவனால் கொடுக்கப்பட்ட இறையாண்மையான இந்த கல்விதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நம்முடைய வாழ்வில் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்த வேண்டும், சிறப்புப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்று யாரெல்லாம் உலகத்தில் பெற்றோர்கள் நினைக்கிறார்களோ அவர்கள் முதலாவதாக அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தீனுல் கல்வி, குர்ஆனிய கல்வி, நபிவழி கல்வி, இந்த கல்வியை ஊட்டினால் மட்டுமே தான் அவர்களை சிறந்தவர்களாக,
சொர்க்கத்தினுடைய பாதைக்கு அடையக்கூடிய வழியை எளிமையாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற்ற முடியும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரா லுக்மான் என்று ஒரு பெரிய மனிதரை நினைவூட்டுகின்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஒரு சூரா, ஒரு நபி கிடையாது அவங்க, ஆனா ஒரு பெரிய மனிதர், அவரை அல்லாஹ் சிறப்பித்து காட்டுகிறான். அவர் பெயரிலேயே ஒரு சூறாவிற்கு பெயரை வைத்திருக்கிறான். அவர் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன அழகான மிக பெரிய பட்டோலையை இறைவன் அதிலே சொல்லி காட்டுகிறார். என்ன விஷயங்கள் அவர் தன் பிள்ளைக்கு சொல்லியிருந்தார், அந்த ஒரு தந்தை சொன்ன ஒரு விஷயத்தை இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இவ்வளவு கல்வி வளர்ச்சிகள், மதரசாக்கள், இல்மு போதனைகள், ஆன்லைன் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக கல்வியினுடைய துறை எல்லா வாசல்களும் திறக்கப்பட்டதற்கு பின்பும் கூட அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கூறிய இந்த போதனைகளை எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருப்போம், படித்துக் கொடுத்திருப்போம், அல்லது குர்ஆனை வாங்கி வைத்து படிக்க வைத்து வாழ்க்கையில் நடைபெற்றிருப்போம் என்பதை யோசித்து பாருங்கள். குர்ஆன் நேற்று வந்ததா, இன்று கொடுக்கப்பட்டதா? எத்தனை ஆண்டு காலமாக நம்முடைய வீட்டிலே நாம் குர்ஆனை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சூரத்துல் லுக்மானிலே ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு முதல் அடி என்ன சொல்லிக் கொடுக்கிறார், யாரை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார், எந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார், ஏன் அல்லாஹு தஆலா அந்த ஒரு பெரிய மனிதருக்கு ஒரு சூறாவுடைய பெயரை வைத்து அவருடைய தன் பிள்ளைக்கு செய்த உபதேசத்தை நமக்கு நினைவூட்டுகிறார். ஏன் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மார்க்கத்தில் வளரக்கூடியவர்கள் இப்படி அதனை போதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதைதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மத அனிஷ்குர் லில்லாஹ் வமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி. லுக்மான் அவர்களுக்கு நாம் மிகப்பெரிய கல்வி ஞானத்தை கொடுத்தோம், இல்மை கொடுத்தோம், ஹிக்மத்தை கொடுத்தோம். ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். ஒமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி. யார் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர்தான் உண்மையிலேயே தனக்காக வேண்டிய நன்றி செலுத்திக் கொண்டவர் ஆவார் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட லுக்மான் அவர்கள் தன் மகனுக்கு முதலாவதாக சொன்னார்கள், யா புனைய, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ். வஇது கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். லுக்மான் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை அழைத்து வைத்து அருகாமையில் உட்கார வைத்து, என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே, உன்னை படைத்தவன் அவன்தான், உனக்கு உணவளிப்பவன் தான், உனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் எந்த துன்பங்கள் இருந்தாலும் அவனை மட்டும்தான் அழைக்க வேண்டும், அவனிடத்தில் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பித்து விடக் கூடாது. ஏனென்றால் இந்த ஷிர்கல் அதுல்முன் அதீம், இணை வைத்தல் என்பது அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இபாதத்தை மரணித்தவர்களுக்கு செய்துவிட்டால் இறைவனுக்கு நாம் இணை வைத்தவர்கள் ஆகிவிடுவோம், மிகப்பெரிய அநியாயக்காரராக மாறி விடுவோம். அநியாயக்காரர்களுக்கு, இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பே கிடையாது. அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. எவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுகிறாரோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவேதான் எதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானோ, எந்த காரியத்தை செய்தால் ஒமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, சொர்க்கத்தை ஹராமாக ஆக்கி விடுகிறார், நிலையான நிரந்தரமான நரகத்திற்குள் ஆளாக்கப்படும். எது நரகத்தை நிலையாக ஆக்கிவிடுமோ அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கட்டாயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த கட்டளைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நம்ம எத்தனை பெற்றோர்கள் சூரத்துல் லுக்மானை ஓதி இருக்கிறோம். வருஷம் நோன்பு வந்தா குர்ஆனை ஓதுறோம். சூரத்துல் லுக்மானை முழுமையாக ஓதி அதனுடைய பொருளை விளங்கியவர்கள் யார்? எத்தனை பேர் நினைத்திருக்கிறோம்? உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வைத்து ஓதி காட்டியிருக்கிறீர்களா? நம்முடைய வாழ்க்கையில் இதை செய்ய வேண்டும். இந்நாள் வரை நீங்க செய்யலனா இதை செய்யுங்க. இதற்கு பின்னால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பரக்கத்தையும் ஒரு வலிமையும் சொர்க்கத்தினுடைய பாதையும் அல்லாஹ் லேசாக்குவார். ஏனென்றால் அவர்கள் அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அதை முன்மாதிரியாக திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றான். அதே போன்றுதான் அவர்கள் அழகாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மம்மாத் லா யுஷ்ரிக் பில்லாஹ் தஹலல் ஜன்னah. யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்காத நிலையில் மரணிக்கிறாரோ அவர்தான் சொர்க்கம் செல்ல முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன விஷயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு ஊட்ட வேண்டிய முதல் கல்வி குர்ஆனிய கல்விதான். குர்ஆன் தான் நம்மளை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அழைப்பிடுகிறான், வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னah, நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய அழைப்பு எங்கே இருக்கிறது? குர்ஆனில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட குர்ஆனை நாம் கண்டிப்பாக, குர்ஆனிய இல்மை நாம் கற்றே தீர வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த லுக்மான் தன் தந்தை பிள்ளைக்கு சொன்ன இன்னும் பல விஷயங்களை அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுகிறான். தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள், யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் ஃபதகுன் ஃபி ஸஹ்ரத்தின் அவ் ஃபி ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த் யஅதி பிஹா அல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் கபீர். மகனை பார்த்து சொல்றாங்க, இந்த பூமியில ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் சரிதான், சின்ன காரியம், அந்த சின்ன செயல் பூமிக்குள் இருந்தாலும் சரி, வானத்தில் இருந்தாலும் சரி, ஒரு பெரும் பாறாங்கல்லுக்குள் இருந்தாலும் சரி, யஅதி பிஹா அல்லாஹ், அதை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். நீங்க ஒரு செயலை சின்னதா இருக்கு, அதை மறைச்சிடலாம், யாருக்கு தெரியாது என்று மூடி மறைத்தால் அதை உங்களுக்கு அல்லாஹ் கொண்டு வருவான், அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருந்தால் அவர்கள் பாவத்தின் பக்கம் போக மாட்டார்கள். குர்ஆனுடைய கல்வியினுடைய அதை நோக்கி பயணிப்பார்கள். ஒரு பிள்ளைகள் சொல்ல வேண்டும், யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களே முதல் எங்களுக்கு குர்ஆனிய கல்வி அவசியம் என்பதை. ஏனென்றால் இதுதான் நமக்கு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதைதான் நமக்கு முக்கியத்துவம் அளித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தையாருடைய மகனாராகிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன வயசிலேயே அவர்களுக்கு அழகான உபதேசங்களை சொன்னாங்க. அவங்களுக்கு பிரத்யேகமாக அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தாங்க, அல்லாஹும்ம ஃபக்கீஹ் ஃபித்தீன், யா அல்லாஹ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நீங்கள் கல்வியை விளங்கிக் கொள்ளக்கூடிய, மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, விளக்கம் அளிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையில் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஃபஸ்ஸிராக இருந்தார்கள். குர்ஆனுடைய ஆயத்திற்கு அதிகமாக விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அந்த விளக்கங்களை நாம் தஃப்சீர்களிலே பார்க்கிறோம். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சின்ன வயசுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அழைத்து உட்கார வச்சு முதல்ல சொல்லிக் கொடுக்குறாங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன், அந்த விஷயத்தை நீங்க கேட்டு மனசுல பதிய வச்சுக்கீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன், ஆனா நாம இன்னைக்கு முக்கியமான விஷயம் சொல்ல போறோம் என்ன, நான் வீட்டை விட்டு வெளியில போறேன், வீட்டை பத்திரமா பாத்துக்க, வீட்டுல வந்தா நான் இல்லைன்னு சொல்லு, இதுதான் இன்னைக்கு நடக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டு உட்கார வச்சு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு எதை சொல்லி கொடுக்கறாங்க, சொல்றாங்க, யஹ்ஃபிதில்லாஹ் யஹ்ஃபிதுக, நீங்க அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால், யஹ்ஃபிதுக, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுக்கறாங்க, யஹ்ஃபிதில்லாஹ், நீ அல்லாஹ்வை நினைவு கூறு, அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ கட்டுப்படு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபிதில்லாஹ் தஜிது துஜாஹக, நீ அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடந்தால் உனக்கு அல்லாஹ் தஆலா எல்லா வகையான உதவிகளையும் செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றியான, அல்லாஹ்வினுடைய சிறப்பை பற்றியோ, அல்லாஹ்வுடைய வலிமையை பற்றியோ, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பற்றியோ சொன்னதினால் தான் அவர்கள் விளங்கி மனதில் பதிய வைத்ததினால் தான் இன்றைக்கு முஃபஸ்ஸிர் ஒவ்வொரு தஃப்சீர்களிலும் பார்க்கும் பொழுது வகால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்று சொல்லக்கூடிய நசீப் அவங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த கல்வியை நாம் போதிக்க வேண்டும். மேலும் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க, இது நீங்கள் வஸ்அலில்லாஹ், நீங்கள் ஏதாவது கேட்கிறதா இருந்தா வஸ்அலில்லாஹ், வைதா சஅல்த வஸ்அலில்லாஹ், நீங்க ஏதாவது கேட்கிறதா இருந்தா அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். வைதஸ்தஅன்த வஸ்தஇன் பில்லாஹ், ஏதாவது நீங்கள் உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறாங்க. அந்த சிறு பிராயத்தில் சொல்லிக் கொடுக்கிறாங்க, உனக்கு கல்வி வேண்டுமா, உலக வாழ்க்கை வேண்டுமா, எந்த பொருள் வேண்டாலும் படைத்த அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், எந்த உதவி வேண்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாளை மறுமை ஏதி வரக்கூடிய விதியை பற்றி நினைவுற்றாங்க. விதியை நினைத்துக் கொள். எப்படி, வஅலம் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா யன்ஃபஉக பிஷைஇன் லம் யன்ஃபஉக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹ், நீ அறிந்து கொள், உலகமே சேர்ந்து, உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினால் அல்லாஹ் என்ன நாடி இருக்கிறானோ அதான் நடக்கும்.
உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்ய நாடினால் அல்லாஹ் என்ன விதித்திருக்கிறானோ அதுதான் நடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதியை பற்றியான கல்வியையும் அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு வழிகாட்டி கொடுக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய இந்த வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும். இப்படி அவர்கள் அந்த கல்வி ஞானத்தை கொடுத்ததினால்தான் இன்றைக்கு தாயிஃப் மாநகரத்திலே அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகும் கூட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்று அவர்களுடைய நினைவு கூடமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசலை அங்கே வைத்திருக்கிறார், கட்டியிருக்கிறார்கள். அங்கே ஒரு அது மட்டும் லைப்ரரியும் அங்கே கட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் ஒவ்வொருவருமே அந்த இடத்தை பார்த்துவிட்டு வருகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? அவர்கள் கல்வியிலே அவ்வளவு சிறப்பு பெற்றிருந்தார்கள், முஃபஸ்ஸிராக இருந்தார்கள், நபியினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள், குர்ஆனுடைய கல்வியை அதிகமாக எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்களாம். அவங்க சின்ன பிள்ளை, சின்ன வயசு, அந்த வயசிலேயே அவர்களை முன்னிலைப்படுத்துவார்கள். பல சஹாபாக்கள் நினைப்பாங்களா, என்ன பெரிய பெரிய சஹாபாக்கள் நாம அமர்ந்திருக்கிறோம், நம்ம சபையில கூட இப்னு அப்பாஸை கொண்டு வந்து வைக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்களாம். இப்படி நினைக்கக்கூடிய நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க மக்களுக்கு சொல்றாங்க, ஏன் அவரை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்தணும்னா, அப்ப சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. என்ன கேள்வி? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு வ ரஅய்த அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. இந்த சூராவை ஓதி காண்பித்து அல்லாஹ் இந்த சூராவில் என்ன விளக்க சொல்றான், இந்த சூராவின் மூலமாக நமக்கு என்ன படிப்பின விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்றாங்க. அல்லாஹ் வெற்றியை கொடுக்க போறான், நிறைய மக்கள் வர போறாங்க, அல்லாஹ்வுடைய உதவி வரும், இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இந்த சூராவின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜலல் மௌத், மௌத்தா போறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மரணம் வரப்போகுது, அதை தான் அல்லாஹ் தஆலா இந்த சூராவிலிருந்து சொல்லி காட்டுகிறான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சபையில் சொல்லும் பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், வலா யஅலமுஹா இல்லா ஹுவ மின் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த கல்வி இருக்கிறது, இந்த விளக்கம் இருக்கிறது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிதான் நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று பெருமிதப்படுத்திக் கொண்டார்கள் என்றால் எந்த அளவுக்கு கல்வியினுடைய குர்ஆனுடைய ஆயத்திற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையினுடைய பிரதிபலனாக ஆக்கி கொடுத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அந்த கல்வியை நாம் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த கல்விதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி தளத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு மரணத்திற்கு பின்னாலும் வரக்கூடிய கல்வி இதுதான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மாத்த எவர் ஒருவர் இறந்து விடுகிறார்களோ இன் கத அமலு இல்லா மின் ஸலாத், எல்லா அமல்களும் துல முடியாது, நோன்பு வைக்க முடியாது, ஜகாத் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு அடியான் இறந்து விட்டால் அவன் நிலையான தர்மம் செய்திருந்தால் அந்த தர்மம் அவனுக்கு நிலை பெறும், பின்னாடி நன்மை வந்து கொண்டே இருக்கும், கியாமத்தினால் வர்ற வரைக்கும் நன்மை வரும். அதே போன்று ஒரு கல்வியை கற்று குர்ஆனை கற்றீங்க, மார்க்கத்தை அறிந்தீங்க, அல்லாஹ் ரசூலும் சொன்ன அடிப்படையிலே பிரச்சாரம் நீங்கள் செய்திருந்தீர்கள் என்றால் அந்த இல்மு இருக்கிறதே, அந்த இல்மு உங்களுடைய பலனை அதை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் நிலைநாட்டுகிறார்களோ உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் கியாமத் நாள் வரை வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுடைய நீங்க உலகத்தில் ஆசைப்பட்டு படிக்க வைக்கிற உயர்தரமான கல்வி, அதற்காக வேண்டி பல கோடி ரூபாய் செலவு செய்கிறீங்களே, அது உங்களுடைய மண்ணறைக்கோ கபருக்கோ வராது. உலகத்தில் பெருமை கிடைக்கும், பணம் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், அதை மார்க்கம் தடை செய்யவில்லை. ஆனால் மார்க்கம் வலியுறுத்துவது உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய இந்த உயர்கல்விக்கு மதிப்பளிக்க வேண்டும், இறை கல்விக்கு மகத்துவத்தை அளித்தால்தான் வெற்றி பெற முடியும். எனவேதான் நீங்கள் மரணித்து விட்டாலும் உங்களுடைய செய்தியை கற்றவர்கள் செய்கின்ற வரை உங்கள் கியாமத் நாள் வரை வரும். மூன்றாவதாக சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, நீங்கள் உங்களுடைய பிள்ளையை சாலிஹான பிள்ளைகளாக, மார்க்கப்பற்றுள்ள பிள்ளைகளாக, குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளாக, மார்க்க அடிப்படையில் வாழக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் வளர்த்து அவர்களை இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருந்தால் அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை உங்களுக்கு கியாமத் நாள் வரை வரும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவூட்டுகின்றார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த கல்விக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும், உயர்வை கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய வழிமுறையில் நம்மை நாம் ஆக்க வேண்டும். எனவே முதலில் நாம் உயர்வையும் சிறப்பையும் அடையக்கூடிய உயர்தரமான கல்வி என்பது இறை கல்விதான். அந்த கல்விக்கு பாடுங்க, நாம் எல்லாம் அறிந்த நபி தோழர்கள் பல முறை பயானிலே
நீங்கள் கேட்டிருப்பீர்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகனாராகிய அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தை இறந்ததற்கு பின்னால் உம்மு சுலைம் தன்னுடைய கணவர் இறந்ததற்கு பின்னால் அந்த குழந்தையாக இருந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை துணைக்கு வைத்துக் கொள்ளாமல் உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து ஒப்படைக்கின்றார்கள். எதற்கு? இறை கல்வியை கற்றுக்கொள்வதற்காக, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக. அன்றைக்கு 10 ஆண்டு காலங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிட்ட அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பணிவிடை செய்து மார்க்கத்தை கற்றார்கள். அதனால்தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாய் தன் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய முதல் உயர்தரமான கல்வி இறை கல்வி என்பதை நாம் பற்றி வழிகாட்டுவதற்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவர்கள் கற்ற அந்த கல்விதான் மிக சிறப்பு மிக்க ஒரு கல்வி. மகத்துவத்தை அவர்களுக்கு ஈமானிய வலு கொடுத்தது. அவர்களும் மகத்துவத்தை பெற்றார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல பிரார்த்தனைக்கும் சிறப்புக்குரியவரமாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆனார்கள். அதே போலதான் உம்மு ஹாரிஸ் என்ற அவர்களுடைய தாயார் இருக்கிறாங்களே, தன் பிள்ளையை மார்க்கப்பட்டதோடு வளர்த்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், அந்த பிள்ளையை பத்ர் போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அனுப்பிவிட்டு அவர்கள் அந்த போர் முடிந்த பிறகு உம்மு ஹாரிஸ் அவர்கள், ஹாரிஸுடைய தாய், அந்த பத்ர் போர்க்களத்திற்கு ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகனுடைய நிலை என்ன என்று கேட்கிறார்கள். என் மகன் இதிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். யார்? ஒரு தாய் தன் பிள்ளையை இறை மார்க்கத்திற்கு, இறைவனுக்காக வேண்டிய தன்னை அர்ப்பணம் செய்வதற்காக வந்து கேட்கிறார்கள். என்னுடைய பிள்ளை இதில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் நான் சந்தோஷப்படுவேன், இல்லை என்றால் அதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உன்னுடைய மகனார் இங்கே ஷஹீதாகி விட்டார். ஷஹீதாகியது மட்டுமல்ல, அவருக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு தாய் தன் பிள்ளை சுவர்க்கத்தை அடைந்து விட்டார் என்று கூறிட்டு போய் சந்தோஷம் அடைந்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளோடு நெருக்கமாக வரக்கூடிய உயர்தரமான உயர்விய கல்வி எது என்று சொன்னால், நமக்கு திருமறை குர்ஆன் தான், இறை மார்க்கம் தான். அந்த இறை மார்க்கத்திற்கு நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அதுதான் நாளைக்கு மறுமை வரை வரக்கூடியதாக இருக்கிறது. புனித மிகுந்த ரமலானுடைய மாதம் வருகிறது. இந்த மாதத்தை நாம் அடைகின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகம் குர்ஆனிய கல்வியை ஊட்ட வேண்டும். திருமறை குர்ஆனை நாம் ஓதும் பொழுது அந்த அர்த்தத்தை விளங்கி புரிந்து தெரியாதை கேட்டு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் உலகத்தில் எத்தனையோ நேசித்துக் கொண்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் மரணத்திற்கு பிறகு கூட இறை கல்வியின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் முதலிடம் கொடுக்கிறார்கள். ஒரு போர்க்களத்திலே பல சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார்கள். அன்றைக்கு வறுமையில் இருந்தார்கள். எந்த அளவுக்கு வறுமை? கஃனில கூட துணி அதிகமாக கிடையாது. கஃன் போடுவதற்கு துணி அதிகம் கிடையாது. சஹாபாக்கள் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஒரு கஃன் துணியில 2 பேரை ஒன்னா சேர்த்து வைப்பாங்க. ஒரு கபரு குழியில பல பேரை வைப்பாங்க. இப்படியாக ஷஹீதாக்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த கபர்ல யாரை முற்படுத்துவது என்று கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, மன் ஹுவ அக்ரபு இலல் குர்ஆன், இவர்களில் யார் குர்ஆனை அதிகம் கற்றறிந்தவர்கள், குர்ஆனுடைய நெருக்கம் பெற்றவர்கள் யார்? மரணித்து ஷஹீதாயி மூத்தாயி நடக்கிறாங்க. அந்த நேரத்தில் கபருக்குழியில வைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எதை கேட்கிறாங்க? உங்களுடைய உலக கல்வியை பத்தி பேசப்படவே இல்லை. கேட்கிற கேள்வி என்ன? இந்த சஹாபாக்களில் எவர் அதிகம் குர்ஆனை ஓதியவர், குர்ஆன் அடிப்படையிலே வாழ்ந்தவர், குர்ஆனுடைய நெருக்கத்தை பெற்றவர் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழர்களிடம் கேட்கிறார். ஏன் கேட்கிறாங்க? உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் குர்ஆனுடைய நெருக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த தோழர் இருக்கிறாரே, இந்த 2 பேர்ல இவர் ரொம்ப குர்ஆனை ஓதுவார், அதே அடிப்படையிலே வாழ்வார் என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குழியிலே வைக்கும் பொழுது யாரை சுட்டி காட்டினார்களோ அவர்களை முதலில் கபருக்குழியிலே அல்லாஹ்வுடைய தூதர் நுழைத்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். சொல்லுங்கள் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனுடைய கல்வி நாம் இறந்ததற்கு பின்னாலும்
நம்மை கேட்கக்கூடிய கல்வியினுடைய முதல் தரமே திருமறை குர்ஆனை பற்றி தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சொற்ப கால வாழ்க்கையில் நமக்கு முக்கியத்துவம், இந்த கல்விக்கு மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கல்விதான் நமக்கு மரணத்திற்கு பின்னாலும் மறுமைக்கும் மன்னரைக்கும் வரக்கூடியதாக இருக்கிறது. மன்னரையில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கூட பதில் சொல்லும் பொழுது மாணவர் கேட்பார், கைஃப அல்லம்தஹாதா, நீ எப்படி இதை தெரிந்து கொண்டாய் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்வார், கரஅது கிதாபக, உன்னுடைய வேதத்தை நான் ஓதினேன், ஃபஆமன்துக, உன்னை நான் ஈமான் கொண்டேன். நாம் ஓதி இருந்தாதான், கற்றிருந்தாதான் கபர்ல கூட நம்மளால் இந்த பதிலை சொல்ல முடியும். குர்ஆனே ஓதல, குர்ஆனையே படிக்கல, எப்படி மன்னரையில பதில் சொல்ல முடியும்? நபி அல்லாஹ் மாணவர்கள் கேட்ட உடனே அந்த மரணித்தவர் என்ன பதில் சொல்றார்? கரஅது கிதாபக வ ஆமன்துக வ தஸத்தக்துக. நம்ம ஓதி இருந்தா தான் மன்னரையில சொல்ல முடியும். கரஅத்து கிதாபக, யா அல்லாஹ் மாணவரே, நான் இந்த வேதத்தை குர்ஆனை ஓதினேன், அதை படித்தேன், அதை புரிந்தேன், விளங்கிக் கொண்டேன், அமல் செய்தேன் என்று சொல்ல நசீபு கிடைக்கும். ஓத தெரியவில்லை என்றால், கற்கவில்லை என்றால் நம்மளால் மன்னரையில் பதில் சொல்ல இயலாது. மன்னரையை எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். ஆனால் எந்த நேரம், எந்த வினாடி, எந்த காலம், எந்த கோலம் என்பதை யாராலையும் அறிய முடியாது. எனவே அப்படிப்பட்ட இடத்தை நாம் சென்று விடுவோம் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவிப்பு செய்கிறான். எனவே அப்படிப்பட்ட இடத்தில் சிறந்தவர்களாக மாறுவதற்கு உலகிலேயே மிக உயர்தரமான கல்வி நமக்கு மார்க்க கல்விதான், அல்லாஹ்வுடைய இறை மார்க்கத்தினுடைய கல்விதான். அதற்கு நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியை வளர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு பகுதிகளிலும் உங்களுக்கு மதரசாக்களின் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இதற்காக நேரங்களை செலவழித்து நாம் இறை கல்வியை கற்று அதன்படி அமல் செய்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை தருகிறான். அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மன் ஆமில சாலிஹன் மின் தக்கரின் அவு உன்ஸா வ முஃமினுன் ஃபஉலாயிக யதுகுலுல் ஜன்னா. எவர் ஒருவர் இந்த உலக வாழ்க்கையில் இறை நம்பிக்கையோடும் ஈமானோடும் சாலியான நல்லவர்கள் செய்கிறாரோ அவர்கள் தான் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, யார் ஈமான் கொண்டு சாலியான நல்லவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் சிறந்த வாழ்க்கையை தருகிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்கி வைக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அப்படிப்பட்ட ஒரு நசீப் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் தீன் இறை கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து அதை கடைபிடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவேதான் அதிகம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட அந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, யா முகல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக, உள்ளங்களை மாற்றுபவனே, உள்ளங்களை புரட்டுபவனே, உலக வாழ்க்கையை நோக்கி பயணித்து விடாமல் என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்க பிடிப்போடு மார்க்கத்தை கண்டு பின்பற்றி நடக்கக்கூடிய நசீபை ஆக்கிக்கூடிய அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன் நாவினால் எந்த பிரார்த்தனையை செய்தார்களோ அந்த பிரார்த்தனையை நாம் எப்பொழுதும் கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு மார்க்க பற்றுள்ளவர்களாக ஆக்கி வைப்பான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நல்ல நேரத்தில் நாம் எதை கேட்டோமோ அந்த உயர்வான கல்வி, ஒரு கல்வி கற்க வேண்டும் என்றால் அது இறை கல்விதான். இந்த இறை கல்விதான் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது, நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து அந்த கல்வியோடு வளரக்கூடிய குர்ஆனுடைய நெருக்கத்தை இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.